Good morning, brothers, sisters, and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. It's joy to meet on Sunday. Amen. ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடுவது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. Yeah, reading the book of Numbers really encouraged and inspired me personally. என்னாகமம் புத்தகத்தை படிக்கும்போது தனிப்பட்ட முறையிலே எனக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. Many times it says, okay, this group of people, this many numbers, this group of people, this many numbers, and what is all statistical data. இங்கு நாம் படிக்கும்போது இந்த வகையான மக்கள் இவர்கள் இவ்வளவு குழுவாக இருந்தார்கள் என்று அப்படி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியாக அதை எல்லாமே பார்க்கும்போது இவ்வளவாக இருக்க தொகைகளாக அவைகள் இருக்கும். But when this last couple of weeks just reading the book of Numbers personally helped me to see a bigger picture about what God has for me. இங்கு கடந்த வாரங்கள் நான் அந்த என்னாகமத்தை ஆழ்ந்து படிக்கும்போது தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. Even we're just going to see few passages, like maybe 3 to 4 chapters we'll see today. இன்று 3 இலிருந்து 4 அதிகாரத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். Let's turn our Bibles to Numbers chapter 1 verse 1. நாம் என்னாகம புத்தகத்தை 1ஆம் அதிகாரம் வசனம் verse 1 to 4. Numbers chapter 1 verse 1 to 4. என்னாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளது முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லோரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்தில் தலைவனாய் இருக்க வேண்டும். ஆமென். Amen. Today's title of message is Trusting God's Guidance in the Wilderness. இன்றைய செய்தியின் தலைப்பு வனாந்திரத்திலே தேவனுடைய வழி நடத்துதலை நம்பி இருப்பது. What is wilderness? வனாந்திரம் என்று வரும்போது என்ன? It says, when I was searching in Google, it says about a large number of land which was not used. இன்று நான் கூகுளில் அதை தேடி பார்க்கும்போது உபயோகப்படுத்தப்படாத மிக விசாலமான இடத்தை குறிக்கிறது. And it also says that a place that people do not take care of or no one has control over. அது அந்த இடம் யாருக்குமே உரியது சொந்தம் அல்லாத ஒரு இடத்தை தான் அதை குறிக்கிறது. I mean, you can see the book of Numbers. It's the picture shows about nothing over there to see. இந்த நம்ம பகுதியை பார்க்கும்போது எதையுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒன்றும் இருக்காது. Nothing pleasant there. You cannot. There is no shade. There is no place to shelter there or no water. Nothing is available there. அங்கு பார்க்கும்போது வசீகரமான ஒன்றும் இருக்காது. அங்கு உங்களுக்கு உணவோ அங்கு உங்களுக்கு தண்ணீரோ நீங்கள் கூடாரம் அமைக்கவோ எதுக்குமே சாத்தியம் இல்லாத ஒரு இடமாக இருக்கும். We'll be happy when everything is provided to us. நமக்கு எல்லாமே கொடுக்கப்படும்போது சந்தோஷமாக இருப்போம். The challenge for all of us is trusting God's guidance in the wilderness. ஆனால் நமக்கு சவால் என்னவென்றால் இந்த வனாந்தரமான நேரங்களிலே தேவனை நம்பி இருப்பது என்பது ஒரு கடினமாக கூட இருக்கலாம். In our quiet time series, this picture would have got seen this picture. It's about the big picture about what is Numbers all about and what are different chapters and what they talk about and what is the timeline. இங்கு நம்ம இந்த தொகுப்பை காலை ஆராதனை தொகுப்பை நாம் படிக்கும்போது இதை பற்றி விலாவாரியாக நாம் அதிலே பார்த்திருப்போம். என்னென்ன புத்தகம் இருக்கிறது, எதை பற்றி குறிக்கிறது, அதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்பதாக ஒரு வரைபடம் இருக்கிறது. We are just going to see first 4 chapters today. இன்று நாம் முதல் 4 அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். It says this approximately took 2 months of time. இது சொல்லுவது கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அது எடுக்கப்பட்டதாக. It says starting is walking, next is wandering, the third one is waiting. அந்த முதலாவது நடக்கிறது, இரண்டாவதாக அலைந்து திரிகிறது, மூன்றாவது காத்திருப்பது.
the whole book of Numbers is split into different sections, how God led those people. இந்த புத்தகம் முழுவதும் பார்க்கும்போது தேவன் எப்படியாக இந்த மக்களை வழிநடத்தி சென்றார் என்பது விலாவரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Census, they were taking, God asked people to take the head count over the census and to see how many people are there in different clans. இங்கு அந்த கணக்கெடுப்பு நடக்கும்போது எந்த கோத்திரத்தில் எப்படி எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு நடக்கப்பட்டது. So what is there for us today here? இன்று இந்த இடத்துல நமக்கு அதில் என்னவாக இருக்கிறது? What's a big deal? Those days so many people were there, so what is for us? அந்த காலகட்டத்திலே அவ்வளவு மக்கள் இருந்தார்கள், அது ஓகே, அது சரி. இன்று நமக்கு அது எப்படியாக? God helped people from Egypt in slavery to rescue them, and his mission is to send them to help them to reach the promised land. தேவன் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை வாக்குத்தத்தப்பட்ட அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு சென்று அவர்களை சேர்ப்பதாக. First they moved down, and right now they are in the end of the book of Exodus, they have settled down in Mount Sinai. இங்கு முதலாவது பார்க்கும்போது அந்த எகிப்திலிருந்து அவர்கள் எல்லாருமே வெளியிலே வந்தார்கள். அந்த சீனாய் மலைக்குள்ளாக அவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்தார்கள். That's a place where God makes a covenant with those people, Israel. அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்தில் தான் தேவன் அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் கொண்டவராய் இருக்கிறார். Bible says that they stayed there for 1 year. வேதாகம் சொல்லுகிறது அவர்கள் அதே இடத்தில் ஒரு வருடமாக தங்கி இருந்தார்கள் என்று. The Numbers book takes the journey, shows about the 38 years of the journey, what happened. இந்த என்னாகும் புத்தகத்தில் பார்க்கும்போது அடுத்த 38 வருஷமாக எப்படியாக பிரயாணித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 Corinthians chapter 10 verse 6. 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 6. In the New Testament, Paul is referring back to this old story about what happened to these people in Exodus, Leviticus and Numbers. இங்கு 1 கொரிந்தியர் பார்க்கும்போது பவுல் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே எப்படியாக அவர்களுடைய பயண காரியங்கள் இருந்தது, யாத்திராகவும் லேவியராகவும் அதை பற்றின ஒரு விவரிக்கிற காரியமாக இருக்கு. If you go back home and read a couple of scriptures before and after, you can see what happened there. Paul is giving a glimpse of what happened there in wilderness. இங்க நாம் வீட்டுக்கு சென்று கூட அந்த கொடுக்கப்படுற அந்த வசனங்களை முன்பாகவும் பின்பாகவும் நாம் படிக்கும்போது அங்க வனாந்தரத்திலே மக்கள் எப்படியாக இருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். Paul says here, now these things occurred as examples to keep us from setting our hearts on evil things as they did. இங்க வசனம் 6 சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 6, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஆமென். Amen. Many times our life is also on the journey towards what is God has promised us. நம்முடைய வாழ்க்கை கூட நிச்சயமாக அவர்கள் எப்படியாக பிரயாணப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு பிரயாணமாக தான் இருந்து In our Christian life we will also go through wilderness. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நாமும் ஒரு சில வனாந்தரத்தின் பாதையிலே செல்லக்கூடியதாக இருக்கும். For us to learn something from those people, whatever those people did there, that's the reason God has given us these things, what good things they did and what are some things they didn't obey, what was the consequence. இங்கு அந்த காரியங்கள் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் சென்ற பயணத்தையும் அவர்கள் எங்கெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், எங்கெல்லாம் அவர்கள் அதனாலே வந்த அவர்களுடைய பாதகங்கள் என்ன என்பதை கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். In our Christian life also we face uncertainty. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள சில நம்ம எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கக்கூடும். We face some trials and challenges. நமக்கு சில ஒரு சூழ்நிலைகள், சரியில்லாத சூழ்நிலைகள், பலவீனமான காரியங்கள் நடக்கும். But as God helped those people to reach the place where he destined, same way only God can help us. By God's strength we can move forward to reach our destination. எப்படி தேவன் அவர்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு சரியாக செல்வதற்கு தேவன் உதவி செய்தார், அவர்களோடு இருந்தாரோ அதே போன்றுதான் நம்முடைய காரியத்திலும் நாம் இருக்கக்கூடிய இந்த பயணத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், இதனை தாண்டி செல்வதற்கு தேவன் நம்மோடு இருந்து வழிநடத்துவார். As we read chapter 1 verse 1 to 4, we see the head count. As we also saw, the head count was like 20 years and above, those were able to serve in the army. இங்கு நம்ம என்னாகும் புத்தகம் 1:1-4 நாம் பார்க்கும்போது 20 வயதிலிருந்து 50 வயது வரை உள்ள மக்கள் அவர்கள் இந்த போராடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். My first point is be prepared for the war field. நீங்கள்
போர் புரிவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துங்கள். That's the reason God has called us. Amen. அந்த ஒரு காரணத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Why God chose 20 to 50 years of age over there to army to spend the youth for the work of God? இங்கு இதற்காக 20 வருடங்களிலிருந்து 50 வயதுக்குள்ள மக்கள் ராணுவத்தில் தேவனுக்காக போராட வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார் என்றால் அவர்களுடைய இந்த இளமை பருவத்தை தேவனுக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று. God has chosen each and every one of us, brothers and sisters. நாம் ஒவ்வொருவரும் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. Most of us are very young. நாம் இங்கே பல அதிகப்படியான மக்கள் இளம் உள்ளவர்களாக இருக்கிறோம். I'm really happy to see all the youth and young coming up even from 15 years old to know about Jesus, and that's a great blessing for them. நான் இங்கே பார்க்க கூட முடிகிறது 15 வயசிலிருந்தே சகோதர சகோதரிகள் தேவனை நோக்கி அவரை பற்றி அறிவரும் அவருக்குள்ளாக வாழ்வதற்குமாறு வருவது பார்க்கும்போது உற்சாகம் அடைகிறது. Do we give our best for God's work? தேவனுடைய அந்த ஊழியத்திற்காக நம்மால் இயன்றவற்றை முடிந்த அளவுக்கு நாம் கொடுக்கிறோமா? For us, if we are giving our best for God in the ministry, God will bless us in our job also. நாம் எவ்வளவுயாக தேவனுடைய ஊழியத்திற்கு நாம் அதிக பிரயாசப்பட்டு வாஞ்சித்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அலுவல்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாரா இருப்பார். It's a blessing not only for you but for family and for your children. Give your best for God. இது உங்களுக்கு மாத்திரமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதனால் உங்களால் இயன்ற மட்டும் நான் கொடுக்க விடுகிறார். Each and every single person are so much talented and we do so much of work in our job, so many creative things we do, and if we take something and put in our family group, truly it's a big blessing for everyone there. நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையிலே மிக சிறப்பான தாளந்துகளை நம்மளுடைய வேலைகளுக்கோ ஏதோ இடத்துல நாம் பயன்படுத்துகிறோம். அந்த காரியத்தை நாம் ஊழியத்தின் பாதையிலே நாம் அதை பயன்படுத்தும் போது அந்த குடும்ப சபையானது மெருகேற்றி சிறப்பானதாக இருக்கும். Our God is a God of order. நம் தேவன் நமக்கு நாம் செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். We see in this passage he is organizing, okay, this group of people has to be like here, what are the things they have to do and where they have to be. Everything God is set, and who to do, who should be doing the census, and everything is clearly, it's like a clear work process is being given, what to do, how to do. நம் தேவன் பார்க்கும்போது யார் யார் எங்கெங்கு இருக்க வேண்டும், என்ன இடத்துல என்ன செய்ய வேண்டும், யார் யார் என்னென்ன காரியங்கள்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு வரையறத்தை கொடுத்து அதன் மூலமாக அந்த சிறப்பான காரியங்களை அவர்கள் செய்வதற்கான காரியங்களாக அவை செய்கிறார். Let's read Numbers chapter 2 verse 1 to 2. நாம் என்னாகும் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 இலிருந்து 2 வரை படிப்போம். என்னாகும் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவார்கள். ஆமென். Amen. It says the Israel here God is giving different specific instruction which group has to sit camp where. இங்கு இந்த மக்களிடத்திலே எந்த குழு என்ன செய்ய வேண்டும், எங்கு இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். It's so amazing to read the whole passage. Different clan by clan it has been specified where they have to camp. இங்கு இதை நாம் படிக்கும்போது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு கோத்திர மக்களும் எங்கெங்கு இருக்க வேண்டும் விதவிதமான திட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். The second point is just maybe I'll move to this picture. This is the place where there is a tabernacle in the center. இங்குதான் பலிபீடம் இருந்தது. இந்த இடமானது அந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. The whole chapter 2 talks about which clan where they have to be. இந்த அதிகாரம் முழுவதும் எந்த கோத்திர மக்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார். Maybe you can just read a couple of scriptures down. நாம் கீழாக மேலும் வசனங்களை தொடர்ந்து படிப்போம். From verse 3 to 10. வசனம் 3 முதல் 10 வரை. யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சன்னதிக்கு சேனாதிபதியாக இருக்கிற கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். Yeah, tell maybe 6. அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். குமாரின் குமாரன் நெத்தானியேல் இசக்கார் இந்த
சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 54,400 பேர். ஆமென். Amen. Here, if you read the whole chapter, it talks about which clan, where they have to be on north side, who has to be, and how many people were there, and the west side, how many people have to be, how many, who has to be in the front, which side, south, east, west, all this, all this direction, how many, which are the clan are there, it's been specifically given. இங்க பார்க்கும்போது எந்த கோத்திர மக்கள் எந்த இடத்துல இருக்க வேண்டும், மேற்கு பக்கமோ தெற்கு பக்கமோ எந்த இடத்துல அவர்கள் இருக்க வேண்டும் என்று அதற்கான ஒரு திட்டத்தை வரையறுத்து கொடுக்கிறார். And just reading this the plan what God has given, the east side where the sun rises, that's a place where they have to move forward, that team has to move forward. இங்க தேவன் என்ன திட்டமிடுகிறார், இந்த மேற்கு பக்கமாக அவர்கள் செல்ல வேண்டும் என்பதாக இருக்கிறது. So interesting to see the numbers. It was the three tribes which is on the east counts to 1,86,400. இந்த மேற்கு பக்கம் பார்க்கும்போது 1,86,400 பேர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று. And on the east is the highest number, 1,86,000, and the south is 1,51,000 approximately. The west is 1,08,000 and the north is 1,57,000. கிழக்கு பார்க்கும்போது 1,86,400 பேரும், தெற்கு பக்கத்தில் பார்க்கும்போது 1,51,400 பேரும், மேற்கு பக்கம் பார்க்கும்போது 1,08,000 மக்களும், வடக்கு பக்கம் பார்க்கும்போது 1,57,000 மக்களுமாக. It was so surprising to see what appears over here on the screen. Amen. இந்த காணொளியை இதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And it's not specified anywhere the word cross, but we can see God has a great plan for the salvation of each and every one. இதை இங்கு ஒரு சிலுவை என்பதை எங்கேயுமே நம்ம அதை பார்த்திருக்க முடியாது. ஆனால் அந்த மக்கள் அந்த நிற்க வைத்தின் விதமாக பார்க்கும்போது இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And to see amazingly God does different things in our life for a purpose, brothers and sisters. ஆச்சரியப்படும் வகையில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பல காரியங்களை ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். And to see how much we might just see the numbers, but looking at many things, even it talks about in the Numbers chapter 24 also, Balaam goes to eastern side and he sees how the people are there, and every small incident written in Bible sometimes we may not understand. நாம் என்னாகும் 24 பாலாம் அவர் பார்க்கும்போது அவர் அங்க செல்லுகிற காரியங்கள் வேதாகமத்தில் இருக்கிற இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கும்போது கண்ணோக்கி பார்க்கும்போது அவைகள் நமக்கு ஒரு புரியாததாக கூட இருக்கும். But God has a great plans. ஆனால் தேவன் அதிலே மிகப்பெரிய திட்டத்தோடு தான் அவைகளை செய்திருப்பார். Numbers chapter 2 verse 2 talks about the whole clan were surrounded by the tabernacle. Tabernacle is the center blue where they were having. All of them need to face towards the tabernacle. இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லா மக்களுமே சென்டர், அந்த மக்கள் அனைவருமே அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சார்ந்தவர்களாக அதை நோக்கி இருக்கவர்களாக இருக்க வேண்டும். When they are still, they have to look at the center. That's the place where they have to look at. அவர்கள் நிக்கிற பிரகாரமாக அந்த உடன்படிக்கையை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Looking at God gives us strength to move forward. தேவனை நாம் நோக்கி பார்த்தவர்களாக இருக்கும்போது நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு பலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். I mean, second point is look at the Lord to finish strong. நாம் சரியாக முடிப்பதற்கு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். Many times we get distracted and we look somewhere else. நாம் பல நேரங்களில் நாம் எண்ணம் சிதைந்தவர்களாய் வேறு சில காரியங்களை பார்க்க இருக்கிறது. We started our journey happily. நாம் நம்மளுடைய இந்த பயணத்தை சந்தோஷமாக ஆரம்பித்தோம். But are we finishing strong? ஆனால் நாம் சரியாக இதை ஸ்திரமாய் முடிக்கிறோமா? Numbers chapter 2. என்னாகமம் 2ஆம் அதிகாரம். Numbers chapter 2 verse 25, I believe. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் The last passage talks about 25.
they all, whatever God, it says, whatever God said, they obeyed. அங்கு தேவன் என்ன எல்லாம் சொன்னாரோ அவர்கள் அதை செய்தார்கள் என்று. Yeah, sorry, verse 34, sorry. Numbers chapter 2 verse 34 says, so the Israelites did everything the Lord commanded Moses. That is the way they encamped under their standards, and that's the way they set out, each of them with their clan and family. Whatever Lord said, they obeyed. இங்கு என்னாமே 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி பிரயாணப்பட்டு போனார்கள். தேவன் சொன்ன காரியங்களை செய்தவர்களாக இருந்தார்கள். They were looking at the Lord. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக இருந்தார்கள். When we lose our attention, when we don't look at what is right, we miss our path. நாம் நம்மளுடைய எண்ணமானது சிதைந்து நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கும்போது அந்த பாதையானது விளங்கக்கூடியதாக இருக்கிறது. Psalm chapter 16 verse 8. சங்கீத புத்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 8. சங்கீத புத்தகம் 16 வசனம் 8. Psalms chapter 16 verse 8 says, I keep my eyes always on the Lord. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். With him at my right hand I will not be shaken. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுகிறதில்லை. When we come first early, we feel more joyful in the ministry. நாம் ஊழியத்திலே நாம் முதலாவது வரும்போது மிகுந்த சந்தோஷமாக உணர்ந்தோம். As days goes on, we tend to compare with each other. நாட்கள் செல்ல செல்ல நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க நாம் ஆரம்பித்தோம். When we lose the focus about God, many things, Satan enters in our hearts and entertains us. நாம் தேவனை நோக்கி இருக்கக்கூடிய அந்த நோக்கத்திலிருந்து நாம் விலகும்போது சாத்தான் நமக்குள்ளாக வந்து நமக்குள்ளாக ஒரு கேளிக்கையை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். Even today's quiet time series talks about complaining. இன்றைய நம்ம அந்த ஆராதனை தொகுப்பானது பார்க்கும்போது நாம் குறை கூறுகிறதாக இருக்கிறது. And because of ungratefulness, people started to complain. அவர்களுடைய ஒரு நன்றி உள்ள உணர்வு இல்லாததின் காரணத்தினால்தான் அவர்கள் குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And we'll see in the coming days what happened because of that. நாம் வருகிற நாட்களிலே அந்த குறை சொன்னதன் மூலமாக என்ன நடந்தது என்று வருங்காலத்தில் பார்க்க போகிறோம். We'll read Numbers chapter 3 verse 18 to 25. நாம் என்னாகும் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 25 வரை நாம் படிக்கலாம். என்னாகும் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 18 25 வரை. தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சீமேயி என்பவைகள். தங்கள் வம்சங்களின்படியே கோகாத்தினுடைய குமாரர் அம்ராம், எத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். தங்கள் வம்சங்களின்படியே முராரியினுடைய குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார். கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சிமேயர் வம்சமும் தோன்றின. இவைகளே கெரிசோனியரின் வம்சங்கள். அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 7500 பேராயிருந்தார்கள். கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையம் இறங்க வேண்டும். கெர்சோனியனுடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன் ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும். Amen. Amen. Here we see the sons of Levi, Gershon, Kohathite and Merarite. இங்கு நாம் இங்க கோத்திரத்தில் பார்க்கும்போது கெர்ஷோனைட்,
கோஹாத்தைட் மற்றும் மெராரைட் இந்த கோத்திர மக்களை நாம் காண்கிறோம். They were taking care of the tabernacle, and God also gives different instruction what to do, how to do. இவர்கள் அந்த உடன்படிக்கையை பார்க்கும்போது அந்த இடத்துல என்னென்ன அவர்கள் செய்ய வேண்டும், என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கிறார். There are 3 groups of people over there. அங்கு 3 குழுக்களாக அங்க மக்கள் இருந்தார்கள். And Gershonite, the first clan's responsibility is to take care of the tabernacle and tent and its covering, the curtain at the entrance and the tent making. இங்க அந்த கெர்ஷனைட் அந்த மக்களுடைய பொறுப்பு என்னவாக இருந்ததனால் அந்த உடன்படிக்கை பெட்டி, அதை சுற்றி இருக்கக்கூடிய கூடாரம், அதை மூடுகிற காரியம், அதற்கு போகிற அந்த அந்த சீலை மற்றும் அவர்கள் கூடுகிறது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. And Kohathites clans, their responsibility is to care for the sanctuary. அங்கு அந்த கோஹாத்தைட் அந்த கோத்திர மக்கள் பார்க்கும்போது அங்கு பசுமையாய் வைத்திருக்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. And Merarite clans, the third set of people, their responsibility is to carry the tabernacle with the frames, the crossbars, the post, the equipment. Those are some of the responsibilities the third set of people were doing. இங்க அந்த மெராரைட் அந்த கோத்திரத்திலுள்ள மக்கள் பார்க்கும்போது அவர்கள் அந்த அடித்தளம், அதுக்கு தேவையான அந்த காரியம், அந்த கூடாரத்தின் அதை சுற்றி வரக்கூடிய அந்த காரியங்கள் மற்றும் அதற்கு தேவைப்பட்ட எல்லா காரியத்தையும் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பாக இருந்தது. No one was superior or no one was lower compared to each other. ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது யாருமே பெரியவர் கிடையாது, யாருமே சிறியவர் கிடையாது. All of them were working together and all of them were working. It's not one person doing everything. All of them were supporting each other. அவர்கள் யாருமே இவர்தான் இதை செய்ய வேண்டும் என்பதாக கிடையாது, எல்லாருமே சேர்ந்து ஒருமித்து அந்த காரியத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். It's not like, oh, I am Merarite, I am just taking care of the post only. They were not feeling like that. Whatever small things they did, it contributed for the God's purpose. இங்க மெரரி அவர்கள் சொல்ல முடியாது, நான் இந்த அடித்தளம் அடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய பொறுப்பு என்பதாக இல்லை. ஆனால் பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஒருமித்து அந்தந்த காரியத்தை சேர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். It's not the Gershonite, I mean, we are there close to the tabernacle. It's not, no one is superior, no one is younger. Each and every single person were contributing for the God's purpose to move the tabernacle from one place to other. இங்கே கெர்சோனியர்கள் அவர்கள் பார்க்கும்போது நான் அந்த உடன்படிக்கை பற்றி அதனுடைய அருகாமையில் தான் இருக்க வேண்டும், இதைத்தான் நான் செய்ய வேண்டும், நான் தான் அதிலே மேலானவன் என்பதாக அப்படி அல்ல. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாக சேர்ந்து எல்லாருமே சரிசமமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும். God has given us a family group, brothers and sisters. தேவன் நமக்கு ஒரு குடும்ப சபையை கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. Each and every person has different talents God has blessed. தேவன் நம் அனைவருமே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். One person may be good in singing, other person may be good in preaching, other person may be good in going and praying with each other. ஒரு சிலருக்கு பாடல் பாடுவதற்கு சிறந்தவர்களாக இருக்கலாம், ஒரு சில பேர் மற்றவர்களோடு சேர்ந்து அழைப்பதிலோ அந்நியத்திலோ சிறந்தவர்களாக இருக்கலாம், சில பேர் போதிப்பதிலே சிறந்தவர்களாக இருக்கலாம். I pray that each and every single person are valued in your ministry. நான் ஜெபிக்கிறேன், உங்கள் குடும்ப சபையில ஒவ்வொருத்தரையும் அவருடைய தாளந்துகளை நாம் மெருகேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். God has called everyone for a purpose. He will bless whatever talent you have. He will bless and he will use you. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தனித்தனி தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அதை அவர் உபயோகப்படுத்துகிறார், உங்களை வளர்க்கக்கூடியவராக இருப்பார். Third and final point is, you are needed by God and you are recognized by God. மூன்றாவது என்னுடைய கடைசி தலைப்பு, நீங்கள் தேவனுக்கு தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். If we are not contributing, initiate and ask, what are some areas that I can contribute? What is the need in the ministry? Can I go and pray with this person? Can I go and share the good news with them? Or shall I go and, is anyone sick in the ministry? Shall we pray together, at least over the phone? There are a lot of needs around. A lot of teens are there, campus are there, pre-teens are there, KKC ministry is there, singing ministry is there, ushering is there. So many responsibilities are there to glorify God. It is going to help us, it's going to help each other. இங்கு நாம் ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை, நான் என்னுடைய தாளந்தை உபயோகப்படுத்த முடியவில்லை என்று நினைத்தீர்கள். நீங்கள் முன் வந்து நீங்கள் கேளுங்கள், நான் எந்த வகையான ஊழியத்தை என்னால் செய்ய முடியும்,
பல தேவைகள் இங்கு இருக்கிறது. பார்க்கும்போது பல ஊழியங்கள் இருக்கிறது. ஒற்றைகளுக்காக, கல்லூரி மாணவர்களுக்கு, விடுதலை பருவத்தார்களுக்காக, அது மாத்திரமல்லாமல் வெவ்வேறு விதமாக சபையிலே பல தேவைகள், பல ஊழியங்கள் இருக்கிறது. உங்களால் எந்த விதத்திலே அவைகளுக்கு சேர்ந்து நீங்கள் அதை செய்யக்கூடும் என்று முன் வந்து நீங்களே கேளுங்கள். God took census, thereby each and every one of them are prepared for the warfare. I mean, we saw about they preparing for the army there. இங்கு தேவன் அந்த ஒரு கணக்கெடுப்பை எடுத்து அதன் மூலமாக அவர்களை அந்த ஒரு போராட்டத்திற்கு அவர்களை தயார்படுத்தக்கூடியவராய் இருந்தார். We are in the battlefield, brothers and sisters. நாம் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. Sometimes the battlefield is within us. சில நேரத்தில் அந்த போராட்ட களம் நமக்குள்ளாகவே இருக்கிறது. Sometimes it's outside us. சில நேரத்தில் நம்மை சுற்றியாக இருக்கிறது. Let's analyze and see what is the area that I need to work on. நாம் சில நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கணும் எதிலே நாம் அதிகமாய் கண்ணோக்கி வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Take help, because this is the only place where people can help us from the Bible. இந்த இடத்திலே உங்களுக்கு தேவை இருக்குன்னு வரும்போது உதவி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு இடத்துல தான் வேதாகமத்தில் இருந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். When we are going to have the Women's Day coming up and the youth service coming up, great opportunity for us to go and reach out to so many people around. நமக்கு சகோதரிகளுக்கான பெண்கள் ஆராதனை, அது சிறப்பான ஆராதனை அது இருக்கிறது. ஒற்றைகளுக்கான சிறப்பான ஆராதனை இருக்கிறது. இதிலே நிறைய காரியங்கள், நிறைய ஊழியங்கள் நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். As we saw in Numbers chapter 2 verse 34 talks about they all started the journey joyfully. இங்கு என்னாகும் 2ஆம் அதிகாரம் 34 வசனத்தில் நாம் பார்த்தோம், அவர்கள் எல்லோருமே அந்த பயணத்தை சந்தோஷமாக ஆரம்பித்தார்கள் என்று. But after they left Mount Sinai, something different happened. ஆனால் இவர்கள் அந்த சீனாய் மலையிலிருந்து அவர்கள் கிளம்பி சென்றதுக்கு பிறகு வேறு சில காரியங்கள் நடந்தது. Lot of complaining and disobedience. பல முறுமுறுத்தல், அவர்கள் கீழ்ப்படியாமையும் அதே சமயம் குறை சொல்லுகளாய் மாறினார்கள். 40 days of travel led to 40 years of travel. 40 நாட்களிலே பயணம் 40 வருட பயணமாக மாறியது. We also see in the coming chapters, we'll also see God opened up the earth and swallows men. நாம் வருகிற அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம், தேவன் பூமியை பாதாளத்தை பிளந்து மக்களை விழுங்கக்கூடியதாக இருந்தது. Fire from heaven came. வானத்திலிருந்து நெருப்பு வந்ததாக இருக்கிறது. There was plague throughout the camp. அந்த மக்கள் முழுவதுமாக கிருமிகளால் நிரம்பப்பட்டது. There were times they were bitten by the snakes. அந்த சூழ்நிலைகளிலே பாம்பு கடிகளால் அவர்கள் அவதிப்பட்டார்கள். A whole generation which started did not reach there. அந்த சந்ததி ஆரம்பித்த அந்த சந்ததி முழுவதுமாக அங்கு சென்று சேரவில்லை. The good news is, even though they failed, God gave another chance for them to come back. சந்தோஷமான செய்தி என்னவென்றால், அவர்களை சரியா முடிக்கல என்றால் தேவன் அவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். The next generation were able to reach there. அவருடைய அடுத்த சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு சென்றடைந்தார்கள். As we read the book of Numbers, we can see many times they fall down, but God is there to warn them, correct them and help them to pick up and walk again. அங்க இடத்திலே மக்கள் அவர்கள் விழும்பொழுது தேவன் அவர்களை கடிந்து கொண்டு அவர்கள் ஒரு மேலும் அதிலிருந்து அவர்கள் மாறி வருவதற்கு ஒரு வாய்ப்புகளை தேவன் கொடுக்கிறவராக இருந்தார். At this time I want to share about a sister, Saroja sister from Medavakam zone. சரோஜா அவர்களை பற்றி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். A lot of challenges in our life. அவருடைய வாழ்க்கையிலே பல சவால்கள் இருக்கிறது. She goes for some cleaning job she stays in Porur. அவர்கள் போரூரிலே தங்கி இருக்கிறார்கள். அவங்க தூய்மைப்படுத்துகிற அந்த வேலையை அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். Morning she does that. காலையிலே அந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். After that she goes to different houses to clean vessels. அவர்கள் அதுக்கு பிறகு சில வீட்டுகளுக்கு சென்று பாத்திரத்தை துலக்கிறவளா இருப்பார்கள். Evening she has a small shop where she ties the flowers. மாலையிலே அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கடை இருக்கிறது. அங்கு அவர்கள் பூக்களை கட்டுகிறவளா இருப்பார்கள். It's been more than 1.5 to 2 years. She never misses even one meeting. She has to travel from Porur to come to Medavakam. It's like for 8 o'clock meeting she starts at 6 o'clock from her house. இங்கு கடந்த 2 வருடமாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எதிலுமே ஒரு நாள் கூட எந்த ஒரு கூட்டத்தையுமே அவர்கள் தவற விட்டது இல்லை. Yeah, she starts from her house. She needs to walk and come to the main road, take an auto, take a bus and then come to Pallavaram. Okay, by the way, she is Rajesh's mother. அவர்கள் யார் என்று பார்க்கும்போது ராஜேஷனுடைய அவருடைய தாயாராக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த போரிலிருந்து
நடந்து வந்து அங்கு பஸ் பிடித்து அதுக்கு பிறகாக அங்கு வந்து சேர்வார்கள். She had many battles. Some battles were inside her house, some battles were outside her house. அவங்களுக்கு பல போராட்ட களங்கள் இருக்கிறது. சில நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ளாக அந்த போராட்ட களங்கள் இருக்கும், சில நேரத்தில் வீட்டுக்கு வெளியில அந்த போராட்ட களங்கள் இருக்கும். There were some challenging times. One of the Sunday she has to go to a police station, and she went in the morning. She finished the whatever has to be done. She came back at 10 o'clock for the Sunday service there. ஒரு நாள் அப்படிதான் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரச்சனைக்காக அவர்கள் காவல்துறைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அங்கு சென்று அதை முடித்துவிட்டு அதற்கு பிறகாக வந்து அன்றைய நாள் ஆராதனை தொடர்ந்து பங்கு கொண்டார்கள். Morning she went for some dental treatment. She finished the appointment, came back to the service here. காலையிலே பல்வலிக்காக மருத்துவரை சந்தித்தார்கள். சந்தித்துவிட்டு பிறகு வந்து காலை ஆராதனையோடு அவர்கள் பங்கு கொண்டார்கள். She is not much educated. அவர்கள் அதிகமாக படித்தவர் கிடையாது. But she is rich in faith in Jesus. அவர்கள் இயேசு மீது இருக்கக்கூடிய விசுவாசத்திலே ஐஸ்வரியவானாக இருக்கிறார்கள். She has decided to get baptized today, accept Jesus as her Lord today after the service. இன்று மதியமாக அவர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிறார்கள். All of us started the race, brothers and sisters. நாம் அனைவருமே இந்த ஓட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். Finally, to finish 3 things we saw today. நாம் முடிவாக 3 காரியங்களை இன்று நாம் கண்டோம். We need trust in God's guidance during a travel of a wilderness. நாம் வனாந்தரத்திலே நடக்கும்போது தேவனுடைய வழிநடத்துதலை நாம் நம்பி விசுவாசித்திருப்பது. We are in the war field. நாம் அனைவருமே போராட்ட களத்தில் இருக்கிறோம். We need to take help from each other. நாம் ஒவ்வொருத்தரிலிருந்து உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Give the best God has given us. தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதிலிருந்து மிக சிறப்பானதை நாம் கொடுக்க வேண்டும். Don't wait for later, it may not come. நாம் இன்னும் நாட்கள் வரும் என்று காத்திருக்க வேண்டாம், அது வராமல் கூட நாம் சென்றுவிடும். Second thing we saw about, we need to face the Lord for us to be strong. நாம் தேவனை நாம் நோக்கி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் பலமுள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். We see God's plan about organizing different groups and clans, different head counts and different people, different places. Everyone were united and everything was in order. இங்கு நாம் பார்த்தோம், தேவன் பல மக்களை அவர்கள் குழுக்களாக கோத்திரங்களாக தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக ஒவ்வொரு விதமாய் சேர்த்து அவர்களுக்கென்று ஒரு திட்டமான காரியமாக இருந்தது. Does our spiritual life needs any reordering? நம்மளுடைய ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையிலே திரும்ப கட்ட வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? Is there anything that we need to check and remodify, thereby it is in order? நாம் அதை சோதித்து பார்த்து இதிலே ஏதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றங்களை செய்து அதை ஒழுங்குபடுத்த தேவை இருக்கிறதா? Different responsibilities God has given each and everyone. You are needed by God and you are recognized by God. நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு தாளந்துகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அனைவருமே தேவனுடைய ஊழியத்தின் காரியத்திலே ஒரு பங்குதாரராக நாம் ஒரு பங்காக இருந்து அவருடைய ஊழியத்துக்கு நாம் உபயோகப்படுத்தப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். The upcoming days we can see fire, plague and snakes. Let's be prepared. Let's learn from their mistake. Let's have a great time with God. வரும் நாட்களிலே அவர்கள் பட்ட அந்த கஷ்டமான சூழ்நிலையை பார்க்கும்போது நெருப்பை சந்தித்தார்கள், அந்த பூமியானது உள்ளே அவர்கள் பெற்றுக்கொண்டது, அவர்கள் பாம்பு கடிகளை சந்தித்தார்கள். இது எல்லாமே அந்த கஷ்டத்தை அவர்கள் கண்டார்கள். நாம் வரும் காலங்களிலே அதைகளை குறித்து நாம் பார்க்கலாம். The upcoming weeks I would really want to encourage you to do the quiet time series. You can enjoy your quiet time series, learn a lot of great things. Amen. நாம் வருகிற காலத்திலே அந்த ஆராதனைக்கு நம்ம தொகுப்பானதை தினம் நீங்க அதிகமாக ஆழ்ந்து அவர்களை நீங்க படிக்கும் பொழுது நாம் அந்த வேதாகம் படிப்பதிலிருந்து சந்தோஷமாக இன்னும் நிறைய காரியங்கள் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும். தேவனுக்கே மகிமை.